ஹலோ மக்களே, வணக்கம். குட் மார்னிங். சரி, குயிக்காக ஒரு நிஃப்டி என்ன என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்துடலாமா? நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு புல் பேக் நடந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வேறங்க, புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா இதை கற்றுக்கிறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆக மாட்டேங்குது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு லைன் வரைவோம். என்ன ட்ரெண்டில் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஏறிட்டு அழகாக புல் பேக் நடக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் குண்டு சட்டியிலே ஓட்டிட்டு மேபி அடுத்த டார்கெட் ஆஃப் 2600 வரைக்கும் போகலாம். அதுதான் என் எதிர்பார்ப்பு. ஸோ இது வரைக்கும் போகலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நோக்கி போகுது. ஸோ அழகாக இருக்குது. இப்போ வீக்லி பார்த்தீங்கனாலும் வீக்லியில் அழகாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக ஏறிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நல்ல புல் பேக் கொடுத்துட்டு திரும்பி ஏறுறான். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு அடுத்து மூவ் ஆகும். சரி, இப்போ ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். ஸ்மால் கேப் ஸ்டாக், க்ளீன் சயின்ஸ்னு ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஐபிஓ முடிச்சுட்டு ட்ராயிங்ஸில் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபார் எக்ஸ்பிளைனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல புல் பேக்லாம் நடந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஐபிஓவோட புல் பேக் ப்ரைஸ், ரைட்? இங்கே தான் ஐபிஓ லான்ச் பண்ணாங்க 1750லேருந்து. புல் பேக் நடந்து நல்ல ரேலி கொடுத்து 2600 வரைக்கும் ஏறி இருக்கான் பாருங்களேன். ஸோ 2600 வரைக்கும் ஏறினவன் என்ன ஆகிட்டான், புல் பேக் ஃபுல்லாக அப்படியே அடித்து தூக்கி லெஃப்ட்லேயே வந்திருக்கான் பாருங்கள். ஃபுல்லாக லெஃப்டில், ஐ மீன் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தவன் இப்போ வந்து சைட் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நல்ல பேட்டர்ன், டெக்னிக்கல் பேட்டர்ன் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஒரு அழகாக ஒரு பேரலல் ட்ரெண்டில் போயிட்டு இருந்திருக்கான். இப்போ அந்த பேரலல் ட்ரெண்டை உடச்சிருக்கான். ஸோ பாருங்களேன், ஒரு 2 வருஷமாக இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கான். குண்டு சட்டிலேயே குதிரை ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறது ஏறுறது. இப்போ என்ன நடந்திருக்கு, அதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி ஏற ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து நல்லா இந்த ட்ரெண்டு நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டும் ஹை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுவான், இந்த பேட்டர்ன்லேயே தான் ஃபாலோ பண்ண போகிறான் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. ஸோ இதை ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஸ்லோவாக ஸ்டெடியாக பில்ட் பண்ணலாம் பொசிஷன்ஸு. இதோட ப்ளஸ் நம்ம வந்து இதையும் பார்க்கணும். லைக் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கான், இந்த க்ளீன் சயின்ஸோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கான், கம்பெனி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஏதாவது டிவிடெண்ட் கொடுத்துருக்கானா. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறோம். சாரி சாரி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இதில் பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ ஏன் இந்த ட்ரெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதே மாதிரி ட்ரெண்டு ப்ரீவியஸாக நான் ஒரு நசாரா டெக்குங்கிற ஸ்டாக்கில் பார்த்தேன். அதே மாதிரி நான் ஸ்லோவாக ஸ்டெடியாக அந்த ஸ்டாக்கில் பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க, அதே ட்ரெண்டு தான். ஐபிஓவில் நல்லா இது வரைக்கும் ஏறினா ஹரிசாண்டல் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் ஏறின ஐபிஓ ப்ரைஸ் லோ ஆஃப் 700 சம்திங். அதுக்கப்புறம் போனஸ் கொடுத்தாங்க, அப்படியே போனஸில் கீழே கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ஒரு சைட் ட்ரெண்ட், அதுவும் பேரலல் சேனல். ஓகேங்களா? பேரலல் சேனலை உடச்சி ஏறினவன் ஏறிக்கிட்டே இருக்கான். இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பேரலல் ட்ரெண்டாக இப்படி போய் 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 இங்கே எடுத்தான். ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. லைக் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ பிரேக் டவுன் ஆகி திரும்பி ஏறிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை பிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு பஃபர் இருக்கும். லைக் தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் இட் வில் நாட் பிரேக் டவுன் திஸ். ஸோ இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே வந்து நிறைய பையிங் ஜோன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்தோம்னா நமக்கு வந்து டவுன் சைட் ரிஸ்க்கும் கம்மி, ப்ளஸ் அப்சைட் ரிவார்டு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 940 எடுத்தோம்னா கூட அனதர் 600 ருபீஸ், அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இது எவ்ரிடே நடக்காது. ஐ மீன் வித்தின் அ டே நடக்காது. இது வந்து நம்ம லாங் ட்ரெண்டில் பார்க்கணும். எப்பயுமே ஸ்டாக் வேல்யூ இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ட்ரெண்டில் பார்க்கணும். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது நமக்கு இது 1325 பிரேக் பண்ணி ஒரு நல்ல கேண்டில் இங்கே ஓப்பன் க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அழகாக அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1600. ஸோ இதிலலாம் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்கில் அவன் பேட் ஃபேஸில் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டாக் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்போ இவனுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னாலும் நல்ல ரிசல்ட் தான், ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் சொல்ல முடியாது. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், சாரி, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 622 பண்ணியிருக்கான். 2600 600 கோடி ரூபாய்க்கு பண்ணவன்
2 வருஷத்துல 1100 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான். அவனுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கனாலும் 51 இருந்து 75, அதாவது 25% ஆல்மோஸ்ட் 50% ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ ட்ரெய்லிங் 12 மந்த்ஸும் 78. இவனுடைய growth பாருங்களேன், காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ளிகேட் ஆகல, which means there is huge potential for the stock to grow. அதாவது நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்கு. உங்களுக்கு அவனுடைய growth நல்லா இருக்கு, அவனுடைய சேல்ஸ் growth நல்லா இருக்கு. பட் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறலைங்கிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் லைக் பீப்புள் ஆர் நாட் அட்ராக்டட். லைக் பீப்புள் லைக் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இன்னும் இதில் வரல. இதில் வர ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ப்ரொமோட்டர்ஸில் பாருங்கள் 10% தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டேடியாக தான் பில்ட் பண்ணணும். ப்ரொமோட்டர்ஸ் நிறைய ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கான், 17லேருந்து 10 வரைக்கும் வந்துட்டான். ஸோ நம்ம பார்க்கணும் எஃப்ஐஐஸ்லாம் என்ன வச்சுருக்காங்க. 3.8 நெட் பிடி. ஓகே, பப்ளிக் டெவலோ இருக்குது அண்ட் டிஐஎஸில் எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்டு இப்போ ரீசெண்டாக தான் உள்ளே நுழைஞ்சிருக்கான். ஸோ அவனும் ஓரளவுக்கு குறைச்சிட்டு வரான். ஸோ அதையும் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு இவன் ப்ருடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் ரைஸ் பண்ணிகிட்டே வரான் பாருங்கள். 3.97 வரைக்கும் போயிட்டு இப்போ 4.90, 6 ட்ரெமெண்டஸாக க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரான். ஸோ அவனுக்கு பொட்டன்ஷியல் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே வர வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இவனை பாருங்கள், ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் இவனுங்கெல்லாம் வந்து பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இவனை பாருங்கள், 1.26 ஆரம்பிச்சு 2.29 வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ். லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். லைக் அந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற சயின்ஸ். ஓகே, ஒரு டிஸ்க்ளைமர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனி டெசிஷன்ஸ் ப்ளீஸ் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு முடிவெடுங்க. பிளைண்டாக நான் சொன்னங்கிறதுக்காக எதையும் பண்ணாதீங்க. உங்கள் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் தெரியுது, அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு இதில் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ லேர்ன் அண்ட் ஏர்ன். இது யாருக்காவது புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய செகண்ட் வீடியோ. இப்போ தான் நான் வந்து யூடியூப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் மீ. தேங்க்யூ. வில் கனெக்ட் வித் another வீடியோ. தேங்க்யூ. பாய்.